இந்த கை அப்படியே கையை நீட்டுங்க தம்பி, 2 கையுமே இப்படி நீட்டுங்க, திருப்புங்க. விரல் கை மடக்க முடியுமா? ஓகே ஓகே. திரும்பி இருங்க, ஒரு நிமிஷம் நெத்தி மட்டும் காமிச்சிக்கலாம். கண்ணை மூடுங்க, ஃபுல்லாக மூட முடியாது. ஒரு நிமிஷம். உங்கள் வயசு என்னது? 27. 27 வயசு. காது காமிங்க. திரும்புங்க முதுகு பக்கம். ஓகே, நீங்கள் இப்போ திரும்ப என் பக்கம் திரும்பி உட்காருங்க. இந்த ஸ்டூல் பின்னாடி எடுத்துக்கோங்க, நீங்கள் பின்னாடி எடுத்துட்டு உட்காருங்க. அங்கே உட்காருங்க. ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் போடுறதுக்கு நான் மறந்து தரேன். என்ன ஞாபகம் 2 பேர் கேஷ் எடுத்தீங்க. நீட்டுங்க தம்பி, இவ்வளோதான் நீட்ட முடியுமா? ஒரு நிமிஷம். மடக்குங்க, இவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் சொரிஞ்சு புண்ணாயிருக்கா? சப்பா நார்மலாக இருக்கு, உங்களுக்கே நரகமாக டார்ச்சராக இருக்குது இவங்களுக்கு. உங்களுக்கு என்ன வயசுப்பா? 23. அப்படி கிட்ட நீங்கள் நெத்தி எடுத்துறேன். கண்ணை மூடுங்கப்பா, இவ்வளோதான் மூட முடியும். திரும்புங்க, பின்னாடி திரும்புங்க. இருங்க, காதை மட்டும் காமிச்சிருங்க. திரும்புங்க பின்னாடி. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லின் பேசுகிறேன். இந்த மாதிரி இக்தியோசிஸோட 100கணக்கான பிள்ளைங்க எங்கிட்ட இருக்காங்க. இன்னும் எத்தனாயிரம் பேர் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. இவங்க ஊர்லேயே எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்களாம். நீங்கள் எந்த ஊர்? ராம்நாடு. ஓ, எவ்வளோ பேர் தான் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்கிட்ட வந்துட்டு ஒரு 6 மாத குழந்தை, முத அந்த குழந்தைய தான் நான் போட்டேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தை, ஒரு 8 வயசு 10 வயசுல அதுவாக சரியாயிடும். நிறைய டாக்டர்ஸ் அது கீழே கமெண்ட் வந்து இக்தியோசிஸ் வளர வளர சரியாயிடும், வளர்ந்தா குணமாயிரும், வளர வளர தோல், நீங்கள் சட்டை போட்டுக்கோங்கப்பா, வளர வளர தோல் வந்து தன்னால் சரியாயிரும்னு சொல்கிறான். அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. 27 வயசு 23 வயசு ஆயிடுச்சு, இப்படி இருக்குது. இனிமே அது எந்த வயசில் சரியாகும்? ஆக்சுவலி அதுவாக சரியாயிரும், இது சரியாகாது. அதே மாதிரி இதுக்கு மருந்தே இல்லை, உள்ள மருந்து. இது ஜெனட்டிக் தான். ஆமாம், ஜெனட்டிக். ஆமாம், இது வந்து இது கஷ்டம் தான். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி இதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணல. இதுக்கு ஆக்சுவலி ஹோமியோபதியில் இதுக்கு மருந்து இருக்குது. அண்ட் இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, பிறந்து இப்போ 6 மாதம் 8 மாதத்தில் வர குழந்தைங்களுக்கு கொடுக்குற அதே ரிசல்ட்டை 23 வயசில் விரல்கள் ஃபுல்லாக ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இந்த ஸ்டிஃப்னஸ்க்கு எப்படி தர்றது? ஆக்சுவலி இதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது. எனி ஸ்டிஃப்னஸ், இந்த மாதிரி ஜாயின்ஸ் இப்படி இருக்குது. தம்பி இங்கே வாங்கலேன், இங்கே மாஸ்க் போட்டுட்டு வாங்க. உங்கள் கை விரல் மட்டும், விரலை காமிங்க தம்பி, இந்த விரலை நீட்டுங்க. அந்த கேமரா பக்கத்தில் போய் காமிங்க. இதில் வந்து ஹோமியோபதியில் ஒரு முக்கியமான மெடிசன் இருக்குது. அது வந்து இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, லிம் ஸ்டிஃபாக இருக்குது. லிம் ஸ்டிஃப் ஜாயின்ஸு, அதே மாதிரி ஃபிட்ஸுக்கெல்லாமும் அது முக்கியமாக மருந்தாக கொடுப்போம். பிரெயின் நர்வ் அஃபெக்ட் ஆகி தொடர்ந்து விடாமல் ஃபிட்ஸ் வருது, ஸ்டிஃபாக விரைச்சிக்கிறாங்கல்ல, இப்படி கையை கால் அப்படி விரைச்சி இருக்குல்ல. நம்மளுக்கே தூங்கி இருந்துச்சுன்னே கை கால் ஸ்டிஃபாக இருக்குது, மூடி மடக்க முடியல, அதுக்கும் இது கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல மெடிசன். அந்த டிடி தடுப்பூசி போடாமல் ஒரு புண்ணு வந்து டெட்டானிக் கன்வல்ஷன்ஸ் வருதுல, அதுக்கு இது முக்கியமான மெடிசன். இது வந்து ரொம்ப கிராம்ஸ் வந்து குறக்கலை பிடிச்சி இழுத்த மாதிரி விரல்களில் இப்படி ட்விஸ்ட் ஆகி வலிக்குதுல, அதுக்கு இது ஒரு முக்கியமான மெடிசன். இந்த விரல்கள்லாம் இந்த ஸ்டிஃப்னஸ்லாம் ஃப்ரீ ஆகிறதுக்கு நான் கொடுக்குற ஒரு முக்கியமான மருந்து. இந்த தம்பிக்கு இந்த ஒரு பட்டையாக அப்பி வச்ச மாதிரி இருக்கிற தோல், இவங்களுக்கு மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் இந்த தோல் நார்மலான ஒரு வீடியோ போடுறேன். 90% பண்ணலாம். ஒரு ஜெனட்டிக்குங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. ஆனால் கண்ணே மூடாமல் இப்போ இருக்காங்கல்ல, உங்களுக்கு புரியுதுங்களா? கண்ணை மூடினா தூக்கம் வரலன்றது ஒரு வேதனைன்னா, கண்ணை மூடியே தூங்க முடியலன்றது எவ்வளோ பெரிய கொடுமை.
இது ரொம்ப பெரிய வேதனை. இது வந்து நிச்சயமா அரசாங்கம் வந்துட்டு இதுக்கான ஹோமியோபதியில் ரிசர்ச் சென்டர் வைக்கணும். அண்ட் நிச்சயமாக நம்மளோட முதல்வர் இப்போ ரொம்ப ஆக்டிவாக நிறைய புது விஷயங்கள் இன்னோவேட்டிவான விஷயங்களுக்குலாம் ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணுறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களுக்கு யாரும் வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி அழுகாதீங்க. சரி சரி நீங்கள் அழுகாதீங்க. கவர்மெண்ட்லேருந்து நிச்சயமாக இந்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆட்டிசம், விர்ச்சுவல் ஆட்டிசம் அதெல்லாம் வேறு. இவங்களுக்கு ஸ்கின் தான் இப்படி இருக்கே தவிர இவங்களால வேலை பார்க்க முடியும், நல்லா பேச முடியும். நீங்கள் அழுகாமல் நீங்கள் நினச்சதை சொன்னீங்கன்னா தானே இது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரும் சரி, நம்மளோட சீஃப் மினிஸ்டரும் சரி, இதுக்கு நிறைய உதவிகளோ ஸ்டெப்ஸோ நிச்சயமாக எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். நிறைய ஆக்டிவாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி 30 வருஷமா 27 வருஷமா அடக்கி வச்சுட்டு சரி கவலைப்படாதீங்க. 27 வருஷம் ஒரு தாயோட கண்ணீர் தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. அந்த தாயோட கண்ணீர் எவ்வளோ ஒரு வேதனையும் வலியுமா இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கே சாப்பிட்டோம், தூங்கினோம், ஏதோ நம்ம சேட்டை பண்ணோம், நல்லா இருக்கிற உடம்ப பசங்க போய் குடிச்சோ ட்ரக்ஸ் எடுத்தோ கெடுத்து குட்டிச்சவராக போகிறாங்க. எந்த தப்பும் பண்ணாமல் இப்படி பிறந்தது மட்டுமே ஒரு இதுவாக இவங்க எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு இதுலேருந்து ஓரளவு ஆக்சுவலி இப்போ நானே ரிசர்ச் தான் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இது எங்கேயுமே முடியாதுன்றாங்க. நானும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நான் படிச்சுட்டு வரணும்? நான் என்னோட மருந்து கொடுத்து இப்போது கண்ணை மூடுறாங்க பசங்க, வெடிப்பு சரியாகுது. இந்த தோல்லாம் நான் சரியாக அடுத்த வீடியோ போடுவேன் பாருங்க. இந்த நெத்தி பட்டையாக இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து இவங்கெல்லாம் கலராக இருப்பாங்க. சின்ன வயசுல அவ்வளோ அழகாக இருந்தான், சகப்பா இருப்பான், நல்ல உங்க கலர்ல இருந்தான். என் கலர்ல திருப்பி ஆக்குறேன். இப்போ தார் பூசின மாதிரி ஒரு கருப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் நான் மாற்றி இந்த பசங்களை நான் ரொம்ப சூப்பராக ஆக்கி நான் வீடியோ போடுறேன். அரசாங்கத்தில் இந்த இக்தியோசிஸ்ன்ற சர்டிஃபிகேட் எடுத்த எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்கணும், இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவி பண்ணணும். ஊனமுற்றோர் பிரிவில் இது முக்கியமான ஒரு இதுவாக்கி இவங்களுக்கு ஒரு சலுகைகள் கொடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். அவர் ஐஆர்எஸ்ஸாக இருந்தாலும் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்துட்டு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் தான் அருண்ராஜ் சார். ஸோ அவர் ரொம்ப நல்ல ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கான தானே வந்திருக்காங்க. நம்மளுக்கு பண்ணுறது தான் வந்திருக்காங்க, நம்மளுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு பண்ணிட்டும் இருக்காங்க. ஸ்கூலில் காலேஜ்லாம் சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆதார் கொடுக்க மாட்டாங்கல்ல? ஆதார் எடுத்துட்டீங்களா? கண் கருவி வச்சு எடுத்தாச்சு. ரேக 1-2 விரல்ல ஊற வச்சு எடுத்துருவாங்க. சரி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த ஆக்சுவலி இது நிறைய பேர் வந்துட்டு வளர்ந்தா சரியாயிரும், வளர வளர தன்னால் ஸ்கின் சரியாகிறது தான் நான் இம்ப்ரூவ்மெண்ட்னு காமிக்கிறேன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. கமெண்ட்ஸ்லாம் அப்படி கூட எனக்கு பர்சனலாக வந்து வளர்ந்தாவே அது ஸ்கின் தன்னால் சரியாயிரும், அது எப்படி ஹோமியோபதியில் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் மருந்தே இல்லை. இதுக்கெல்லாம் மருந்தே இல்லைன்னு ஒரு கட்டியாக கரைக்க மருந்தே கிடையாது, வெட்டி தான் எடுக்கணும். எல்லாமே ரிமூவ் பண்ணணும். பித்தப்பை கல்லா கரைக்க மருந்தே இல்லை, அதை வெட்டி தான் எடுக்கணும். கரைக்க மருந்து என்னோட மருத்துவ முறையில் இல்லை, என்னோட மருத்துவ முறையில் வெட்டி எடுக்கிற முறை. நீங்கள் வேற ஹோமியோபதியோ ஆயுர்வேதாவோ சித்தோ வேற இதில் முயற்சி பண்ணி பாருங்க. எதுலேயும் முடியலன்னு சொன்னால் உங்களுக்கு காம்ப்ளிகேட் ஆனால் அடைச்சா ஒரு மஞ்சக்கமலை வந்தால் ஏதாவது உயிர் காப்பத்தான் வந்தால் அப்போ வாங்க நான் எடுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நியாயமான மனசாட்சியோடு இருக்கிற மருத்துவர்களும் இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் வந்துட்டு அடுத்த சிஸ்டம்ஸை அவங்களுடைய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சொல்லி இது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இதுக்கும் மருந்து வந்து ஹோமியோபதியில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதை ட்ரை பண்ணி அதை நான் கொடுத்து இவங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாரும் ப்ரேயர்ஸில் வைங்க, அன்பை மட்டுமே விதைப்போம். எவ்வளோ போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, முன்பகை வச்சு வெட்டுறாங்க. சின்ன பசங்க, சின்ன சின்ன பசங்க அவங்க போய் ஒரு ஆளை கொண்டிருக்காங்க. நியூஸில் அன்றைக்கி பார்க்குறேன். எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ வலி இருக்குது, வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளே கிடையாது. ஒரு நாள் எழுந்துச்சு ரிலாக்ஸ்டாக அப்படி கை நீட்ட முடியாது. ஒரு நாள் வந்து அந்த எரிச்சல் இல்லாமல், அந்த ஹீட் இல்லாமல், அந்த அரிக்காமல், அந்த வெடிக்காமல், ஒரு நாள் அள்ளி ருசியாக சாப்பிட முடியாது. ஒருத்தவங்க கையை பிடிச்சி குலுக்க முடியாது. குலுக்குனா அடுத்தவங்க தொடை யோசிப்பாங்க, அடுத்தவங்க இதெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தையும் இவங்க சுமந்து இந்த பசங்க வந்து 27 வயசு வந்திருக்காங்களே, இதை விட பெரிய ஒரு கொடுமையை நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிருப்போமா என்ன? இருக்கிறத அனுபவிச்சு ஹாப்பியாக சிரிச்சு சந்தோஷமாக இருக்க முடியாமல் கடவுள் மேலே குறை, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த சாமி எனக்கு பங்களா கொடுக்கல, கார் கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல. நல்ல கை கால் ஆரோக்கியமான உடம்பு கொடுத்துருக்காருன்னா நன்றியாக நமக்கும்
நன்றியாக நம்ம அப்பா அம்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காக வாழ்ந்து உதவி பண்ணி வாழ்ந்து அடுத்தவங்களை வாழ வச்சுட்டு போகணும்னு நினைங்க இன்னிலேருந்து. நம்ம வந்து இருக்கிறதையும் அனுபவிக்காம அப்பா அம்மாவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறது, சொத்துக்கு சண்டை போட்டுக்கிறது, வெட்டிக்கிறது, குத்திக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனாலே என்னமோ எனக்கு அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தெரிவாங்க. அவங்க என் கண்ணுக்கு நிறைய போட்டி போடுவாங்க. கூட பழகிறவங்களே நிறைய போட்டி போடுவாங்க, என்னோடய கூட போட்டி போடுவாங்க. அப்போ அவங்களாம் எனக்கு குட்டியாக தெரிவாங்க. நான் பார்க்குற உலகம் எங்கே இருக்குது, என்னோட பர்பஸ், நான் பிறந்ததுக்கான பயனே வேற, நீங்கள் பிறந்ததுக்கான பயனே வேற. நீங்கள் போய் என் கூட போட்டி போடலாமா நான் யோசிப்பேன். நான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு எல்லாரையும் பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளோதான்டா, எதுக்கு இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க தான் தோணும். அவங்களே என் கண்ணுக்கு ரொம்ப குட்டியாக தெரிவாங்க. நான் கண்டுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு போய் ஏன் பதில் சொல்ல மாட்டேன், ஏன் திருப்பி பேச மாட்டேன், ஏன் அவங்களுக்குலாம் நான் வந்து எப்பயுமே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்ட்டுனா, எனக்கு அவங்க என் கண்ணுக்கு அவங்க வந்து இத்தினூண்டு தெரிவாங்க. இவங்கெல்லாம் பெருசாக தெரியும் போது எனக்கு அவங்க இத்தினூண்டு தெரிவாங்க. பதிலே சொல்ல மாட்டேன். அதுதான் என் பதில். ஏன்னா ஒரே ஒரு பதில் தான். ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில், என்னோட காம்பீட் பண்ணுறீங்கல்ல, என்னோட பிறவி பயன் வேறு, நான் பிறந்த ஒரு பர்பஸ் வேறு, உங்களோட பிறவி பயன் வேறு, நீங்கள் பிறந்தது ஒரு பர்பஸ் வேறு. நான் பிறந்தது ஒரு பர்பஸ் புனிதமானது. நான் அதை எவ்வளோ பக்தியாக, எவ்வளோ ஒரு தூய்மையாக, அது எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக நான் அதை கொண்டு போகணும், அந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் வந்து கலங்கப்படுத்திக்க விரும்பலன்னு சொல்லிடுவேன், நினச்சிக்குவேன். அதனால எனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இவங்கெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு அம்மா தானே, அது அப்படியே பெசையுது. இது ஏன் வருது, இது எதனால வருதுன்னு கவர்மெண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணி இது வர ஜெனட்டிக்னு ஒரு வார்த்தையில் முடிக்கக்கூடாதுனே. ஜெனட்டிக், ஆமாம் ஜெனட்டிக் வராமல் தடுக்க என்ன பண்ணுறது, வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்படி இது ஹோமியோவில் மருந்து இருக்குது. இப்போது வந்து இப்போ சாப்பிட்ற பேஷண்ட்ஸ்லாம் ரிசல்ட் நம்ம காமிக்கிறோம். அப்போது இது ஏன் ஒரு ரிசர்ச்சாக ஹோமியோவில் ரிசர்ச் போட்டு ரிசர்ச் பேனலில் கூட எங்களெல்லாம் போட்டுடலாம். நாங்கள் கைட் பண்ணுவோம்ல. இப்போ நான் இது கொடுக்குற மருந்து எல்லா ஹோமியோ டாக்டர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருவேன். இந்த மருந்து கொடுத்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணிடுவேன். அப்போ உலகம் முழுக்க இது பயனடைய போகும். எல்லாரும் எல்லா இடத்துல இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரி மருந்துகள் கொடுக்க கற்றுக்குவாங்க. இப்போ நான் இந்த மருந்து கொடுக்குறேன், நான் கொடுக்குற இதே மருந்து இன்னும் ஹோமியோ டாக்டருக்கு தெரியாது. அப்போ எப்படி அவங்க கொடுக்க முடியும்? அதனால நான் வந்து நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சருக்கு, நம்மளோட ஹெல்த் மினிஸ்டருக்கு நான் வந்துட்டு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். இதுக்கான ரிசர்ச் கண்டிப்பாக ஒரு சென்டர் நீங்கள் இது பண்ணி ஹோமியோவில் இதுக்கு வந்துட்டு மையம் அமைச்சு இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக, இதில் நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ், என்ன போல் இருக்கிற டாக்டர்ஸை வந்து அதில் ரிசர்ச் பேனலில் போட்டு இதுக்கான மருந்துகள் மக்களுக்கு போய் பயனடையும்படி சேரும்படி நீங்கள் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நம்மளோட முதல்வருக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.